பிக் பாஸ் காமன் மேன் ஷோவுடைய எபிசோட் 3 பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோடில் டோட்டலாக 8 மெம்பர்ஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அதில் டேரெக்டாக 2 பேர் குவாலிஃபை ஆகியிருந்தாங்க. அதில் ஒருத்தரை பற்றி, அதாவது வெங்கடேஷை பற்றி போன வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோவில் செகண்டாக குவாலிஃபை ஆன ஜேஷன் கௌஷியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை ஜட்ஜஸ் முன்னிலையில் கொடுத்தாரு, ஜட்ஜஸ் அவருடைய பர்ஃபார்மன்ஸில் எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகினாங்க, எந்த ரீசனுக்காக அவரை டைரெக்டாக குவாலிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷனும் வரும். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் யாரெல்லாம் காமன் மேன் ஷோலேருந்து பிக் பாஸ் 10க்கான கண்டஸ்டண்ட்டாக ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கான எபிசோடு 3ல் செகண்டாக குவாலிஃபை ஆன நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜேசன் கௌஷிக். இவர் என்ட்ரி ஆகும்போதே மாயா நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ குட், என்னை இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு ஆரம்பித்தார். இவர் அவரை பற்றியான இன்ட்ரொடக்ஷனை என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெயர் ஜேஷன் கௌஷிக், எனக்கு 30 வயசு ஆகுது, எனக்கு ஃபேமிலினா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதே மாதிரி நான் ஒரு ரேப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது நீங்கள் ஃபுல் டைம் ரேப்பரா அப்படின்னு ராஜு கேட்கவும், இல்லை நான் ரேப்பிங் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டர் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப சூப்பர்பாகவே டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். நான் கிட்டத்தட்ட 8 முறை மாநிலத்துக்காக தங்கப்பதக்கம் வாங்கினேன் அப்படின்னும், தேசிய அளவிலான தங்கப்பதக்கமும் வென்றிருக்கிறேன் அப்படின்னும், இந்தியா சார்பில் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டியிலும் பங்கேற்றிருக்கிறேன் அப்படின்னும் தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, காமன் மேனாக இருக்கக்கூடிய நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் காமன் மேனாக மக்கள் மத்தியில் இருந்தேன்னா மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும், இந்த மாதிரியான தமிழ் பையனும் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வெறி வரும், நான் ஒரு சிம்பிளாக போப்பாக இருக்க நினைக்கிறேன் அப்படின்னும் தன்னுடைய கருத்தை ஷேர் பண்ணியிருந்தார். அதே சமயத்தில் நடுவர்கள் 3 பேரும் ஒரே நேரத்தில் க்ரீன் சிக்னல் காமிச்சு நீங்கள் டைரெக்டாக அடுத்த கட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ ராஜு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் டிஸ்டர்பெல்லாம் இல்லை, நான் இருக்கிறதே இப்படி தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி உங்களை பார்த்தாலே ரகுவரன் மாதிரி ஒரு மாதிரி பயமாக இருக்குது, எப்போ என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தில் இருக்கீங்க, இருந்தாலும் நீங்கள் காமன் மேன் போட்டியிலேருந்து பிக் பாஸ் 10 கண்டஸ்டண்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்ககிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தன்னுடைய ஃபீட்பேக்கை சொல்லியிருந்தார். இவர் மேடையில் தன்னுடைய தற்காப்பு கலைத்திறமையையும் காமிச்சிருந்தார். அதே சமயத்தில் நடனம், திரைத்துறையில் ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டராக இருக்கார் அப்படின்னு பலவிதமான திறமைகளை அந்த எபிசோட் 3ல் காட்டியிருந்ததுனால இவர் தான் பிக் பாஸ் 10க்கு போகக்கூடிய காமன் மேன் கண்டஸ்டண்ட்டுக்கான தகுதி இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி இவரை ஸ்பாட் குவாலிஃபை பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இவர் காமன் மேன் ஷோலேருந்து பிக் பாஸ் 10 கண்டஸ்டண்ட்டாக ஆகுவாரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோவுடைய அடுத்தடுத்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பாய்.